Hi friends, welcome to Chellam Tips. Friends, இன்னைக்கு வீடியோல கிச்சனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு 10 டிப்ஸ் அண்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் பாருங்க. Friends, இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நிறையவே டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோஸ் நீங்க பார்க்கல அப்படினாக்கா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன். மறக்காம போய் பாருங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ டிப் நம்பர் 1 என்னன்னு பார்க்கலாம் friends. இப்போ நீங்கள் பார்க்க போகிற டிப்ஸ் வந்து சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். ஆனால் கைகளை நம்ம யூஸ் பண்ணாமலே நம்ம வந்து எந்த ஒரு மிஷினும் இதுக்காக நான் வந்து காமிக்க போகிறது இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிற ஒரு மிஷினில் நம்ம வந்து ஈஸியாக கைகளை யூஸ் பண்ணாமலே சப்பாத்தி மாவு பிசைய போகிறோம். எல்லாருக்குமே சப்பாத்தி சாப்பிட பிடிக்கும். ஆனால் வந்து அந்த மாவு பிசைறது கொஞ்சம் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும். ஸோ மாவு பிசைஞ்சு வைக்கிறது தினமும் சப்பாத்தி மாவு பிசையறதுக்கு அலுப்பு பட்டுட்டு சப்பாத்தி சுடுறதை விட்டவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்காக நம்ம எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டில் இருக்க மிக்சர் ஜார் இருக்கு இல்லையா, ஸோ அதை எடுத்துக்கோங்க. அந்த ஜாருக்குள்ளார இப்போ நான் வந்து 2 டம்ளர் அளவுக்கு மாவு சேர்க்குறேன். இதில் வந்து நம்ம வந்து 1/2 கிலோ மாவு வரைக்கும் நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா 1/2 கிலோ மாவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. என்னோடய சட்னி அரைக்கிற ஜாரில் இப்போ 2 டம்ளர் அளவுக்கு நான் மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் இல்லை நீங்கள் சேர்க்க மாட்டீங்க அப்படின்னாக்கா அதை மட்டும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது கூட 2 கப் மாவு அப்படின்னாக்கா நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். ஆனால் ஆட் பண்ணும்போது நீங்கள் வந்து பாதியாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து 2 பல்ஸ் கொடுத்து எடுத்து வந்துட்டால் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப கொஞ்சம் தண்ணி கொடுத்து நம்ம திரும்பியும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா பாருங்கள். இப்போ நான் வந்து 2 கப் மாவுக்கு 3/4 டம்ளர் அளவுக்கு எனக்கு தண்ணி போதுமாக இருந்துச்சு. ஸோ இந்த 1/4 டம்ளர் தண்ணியை விட்டுடலாம். இப்போ இந்த மாவு எவ்வளோ அழகாக நமக்கு திரண்டு வந்துடுச்சு பாருங்கள். நம்ம கைகளை வச்சு எந்த ப்ரெஷரும் கொடுத்து பிசையவே இல்லை. 2 பல்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் கூட நான் வந்து ஓட்டலை, ரொம்ப நேரம்லாம் நான் வந்து மிக்சியை வந்து சுற்றலை. 2 பல்ஸ் தான் கொடுத்து எடுத்து வந்தேன். ஸோ ஷுவராக நீங்கள் வந்து என்னை நம்பி நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு மிக்சியில் அங்கே எங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற ப்ராப்ளம்லாம் இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், நான் வந்து மிக்சியிலேருந்து வெளில எடுத்து வச்சுட்டேன். அழகாக கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ரோல் பண்ணி உருட்டிக்கிட்டால் மட்டுமே போதும். நீங்கள் வந்து பிசைஞ்சு எடுக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த மிக்சர் ஜாரை வந்து கிளியர் பண்ணுறது கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இல்லவே இல்லை. இதையும் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவிலே சொல்லிடுறேன். இப்போ உங்கள் விரல்களில் லைட்டாக எண்ணெய் தொட்டுட்டு நீங்கள் இதை நல்லா உருட்டி எடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சப்பாத்தியை சப்பாத்தி போட்டுக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையால் பிசைகிறத விட இது ரொம்ப ஈஸி. ஸோ என் கைகளில் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ என் கைகளை வந்து நான் ப்ரெஷர் கொடுத்து எதுவுமே பண்ணலை. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மிக்சர் ஜாரை வந்து கிளியர் பண்ண போகிறோம். நான் 2 டம்ளர் தண்ணி இதுக்குள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 2 பல்ஸ் கொடுத்து நான் திரும்ப எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை கழுவுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் உருண்டையும் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன். என்னை நம்பி நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த டிப்ஸில் நீங்கள் வந்து மாவு கரெக்டாக பிசைஞ்சு எடுக்கலாம். ஸோ தண்ணி மட்டும் நீங்கள் வந்து 2 டைம்ஸாக கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா எனக்கு வந்து 2 கப் மாவுக்கு 3/4 கப் தண்ணியே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சோளம் வந்து வெவிச்சதுக்கப்புறம் இந்த சோளம் வந்து கிட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சாப்பிட தெரியாது இல்லையா. ஸோ இதை வந்து ஊற்றிருக்கணும், இல்லை ஏதாவது ரெசிபிக்கு போட போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி இதை வந்து உரிச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரோ மட்டும், அதாவது ஒரு வரிசையை மட்டும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஈஸியாக நம்மளோட கைகளால் அழகாக உதிர்த்து எடுத்துடலாம். பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்த வரிசைகளை இந்த மாதிரி நம்ம கைகளால் உதிர்த்தோம் அப்படின்னாக்கா அழகாக நமக்கு வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட, இல்லை ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுத்து விடலாம். ஸோ அவங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சோளத்தை வந்து ஈஸியாக நம்ம இந்த சோளத்தோட அந்த இதிலிருந்து நம்ம அழகாக எடுத்துடலாம் உதிர்த்து. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தோசைக்கு வந்து சரியான ஒரு சைடிஷ் இல்லை அப்படின்னாக்கா ஸோ இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு சைடிஷ் ரெடி பண்ணலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடுங்க. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க. இப்போ நம்ம தோசைக்கல்லில் வாத்துட்டு
ஸோ அதுக்கு மேலே இந்த நம்ம அரைச்சிட்டு வந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. லைட்டாக இந்த மாதிரி தடவி விட்டுடுங்க. தடவி விட்டுட்டு தோசை நல்லா வெந்ததுக்கப்புறம் ஸோ நீங்கள் மடித்து எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக சைடிஷோட சூப்பராக ஒரு தோசை ரெடி ஆகிடும். நல்ல ஒரு மசாலா தோசை மாதிரி ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட சட்னி எதுவும் இல்லை, எந்த ஒரு சாம்பார் குழம்பு எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு சைடிஷ் ரெடி பண்ணலாம். ஸோ அதுதான் இது. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே தோசையே நம்ம மடித்து எடுத்துடலாம். சாப்பிடும் போதும் நல்லா வந்து சொல்லுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அப்பளம் பொரிக்கும் போது நமக்கு வந்து நம்ம அந்த கிடுக்கி இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து கிடைக்கல அப்படின்னாக்கா இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து கிடுக்கிலாம் வச்சு எடுக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எடுப்பேன். ஒரு அப்பளம் வந்து அது வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்து பொரிக்க போகிற இன்னொரு அப்பளத்தை வச்சுட்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துடுவேன். எண்ணெயும் வந்து கொஞ்சம் கூட அந்த பொரிச்ச அப்பளத்தில் இருக்கவே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அப்பளம் பொரிச்சதுக்கப்புறம் ஸோ இந்த அப்பளத்தை வச்சு அதை எடுத்துகிட்டு ஸோ அந்த அப்பளத்தை பொரிப்பேன், அடுத்த அப்பளத்தை வச்சு எடுத்துடுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து ஒரு வீடியோவாக சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க கமெண்ட்டில். ஸோ அவங்களுக்காக நான் எதெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு அப்பளத்தில் கூட கொஞ்சம் கூட எண்ணெய் இருக்காது. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுனால. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். இதுவுமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எப்போல்லாம் வந்து பால் வந்து உங்களை அறியாமல் பொங்கி வலியுதோ ஸோ வந்து வெயிட் பண்ணாமல், கொஞ்சம் நேரம் கூட வெயிட் பண்ணாமல் நீங்கள் உடனே வந்து அந்த பாலை வந்து அடுத்த அடுப்புக்கு மாற்றிட்டு ஸோ இந்த மாதிரி அந்த பால் வலிஞ்ச இதை வந்து எடுத்து வாஷ் பண்ண போட்டுட்டு நீங்கள் உடனே வந்து தொடச்சி எடுத்துருங்க ஒரு ஸ்பாஞ்சால். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை கிளியர் பண்ணிங்கன்னா ரொம்ப தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லாமல் சட்டுன்னு நம்ம கிளியர் பண்ணி திரும்பியும் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். அதுவே நம்ம வந்து உடனே நம்ம அதை எடுக்காமல் அப்படியே நம்ம அகைன் அதில் பால் காய்ச்சிருது அடுப்புக்கு ஒர்க் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப கரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரஃப் பண்ணி தேய்க்கிற மாதிரி இருக்கும் ஊற வச்சு. ஸோ அதனால் இது மாதிரி ஃபர்ஸ்டே வந்து கிளியர் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோ தான் பாதுகாப்பாக இந்த சக்கரை பாக்ஸையும் இந்த சீனி பாக்ஸையும் வச்சுருந்தாலுமே அதுக்குள்ளே எறும்பு வந்து எங்கேருந்து தான் வருமோ தெரியாது. ஸோ வந்துடும். இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு நான் வந்து என்னென்ன போட்டு ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சக்கரை பாக்ஸ்குள்ளார வந்து நான் வந்து ஒரு 5-6 கிராம்பும் அது கூட வந்து ஒரு பிரியாணி இலை இந்த மாதிரி மடித்து ஒரு நெட் கிளாத்தில் போட்டு கட்டி நான் வந்து சக்கரை பாக்ஸ்குள்ளார போட்டு வைக்கிறேன். ஆனால் சுகர் பாக்ஸ்குள்ளார வந்து நான் ஒன்லி பிரியாணி எல்லாம் மட்டும்தான் போட்டு வச்சுருப்பேன். எனக்கு அதுக்குள்ளே எறும்பு வந்தது கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து எறும்பு வர அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆயில் கேன் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி திறந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மூடி வைப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக வழிஞ்சி வந்து நம்ம ஆயில் வச்சுருக்க அந்த ட்ரே எல்லாமே நமக்கு வந்து பிசுன்னு ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ஸோட சாக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது ஒன்று மிஸ் ஆகிட்டு ஒன்று இருக்கும், இல்லை ஒன்று வீணாக போயிட்டு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சாக்ஸை இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே மாட்டி விட்டு வச்சுருங்க. ஸோ என்ன உங்களுக்கு ஆயில் வலிஞ்சாலுமே இந்த சாக்ஸ்லேயே கலெக்ட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சாக்ஸை மட்டுமே கழட்டி நம்ம துவச்சி அகைன் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பால் காய்ச்சும் போது இந்த பால் பாத்திரத்துக்கு கீழே இந்த மாதிரி பால் போய் அதிகமாக வந்து உறைஞ்சிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதிகமாக போய் பால் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் நீங்கள் பாலை ஊற்றி நீங்கள் பாலை காய்ச்சினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதிகமாக பால் போயிட்டு அந்த கீழே போய் சேராது, அந்த மாதிரி ஃபார்ம் ஆகாது பால் போயிட்டு நமக்கு வந்து வளர்க்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றிட்டு காய்ச்சினீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அந்த பாலும் ரொம்ப போயிட்டு அதுக்குள்ளே போயிட்டு கீழே போய் உட்காராது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பால் காய்ச்சிட்டு உங்களுக்கு வந்து அந்த பானையை காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பால் காய்ச்சிட்டேன். இந்த பானையில் அவ்வளோவா வந்து அந்த பால் போயிட்டு கீழே போய் சேரல பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த மாதிரி வறுத்த எண்ணெயை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க.
இந்த வறுத்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம எப்படி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசையறதுக்கு இந்த எண்ணெய் 1லேருந்து 2 ஸ்பூன் ஊற்றி பிசையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ அப்புறம் இந்த எண்ணெயை வந்து நம்ம எப்படி ரீஃபில்டர் பண்ணுறது ரீயூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த பாத்திரத்துக்குள்ளே கலெக்ட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதை வச்சுட்டு இந்த மாதிரி 2 டிஷ்யூ இந்த மாதிரி 2லேருந்து 3 டிஷ்யூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பூரி வறுத்த எண்ணெயோ இல்லை இந்த மாதிரி முறுக்குவத்த வறுத்த எண்ணெயோ ஸோ எதுவாக இருந்தாலும் இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெயோட திக்கான கன்சிஸ்டன்சி ஃபில்ட்ரு ஆகிட்டு உங்களுக்கு லேஸான எண்ணெய் கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி அந்த ஸ்மெல் எல்லாமே கம்மியாகிட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது திரும்ப முறுக்குவத்த வத்தல் இல்லை வடகம் இல்லை பூரி அந்த மாதிரி வறுக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு முறை வறுத்த எண்ணெயை இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப யூஸ் பண்ணாதீங்க. ரொம்பவே கெடுதல். வறுத்த எண்ணெயை திரும்ப பயன்படுத்துறது ரொம்பவே கெடுதல். எப்போதுமே வறுத்த எண்ணெயை 1லேருந்து 2 முறை பயன்படுத்துறதோடு ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்து உடம்புக்கு நல்லது. ஸோ இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரி செஞ்சுருக்கும் போது ஸோ இந்த மாதிரி எண்ணெய் வந்து அதில் மிதந்து வந்திருக்கும். சம்டைம் நம்ம வந்து எண்ணெய் வந்து கூடுதலாக சேர்த்துருந்தாலுமே இல்லை அப்படின்னாக்கா சிக்கன்லேருந்து மட்டன்லேருந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு அதோட கொழுப்பு வந்து பிரிஞ்சு இந்த மாதிரி எண்ணெயாக மேலே மிதங்கும். ஸோ அந்த எண்ணெய் வந்து பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கெடுதல் இல்லையா. அதை வந்து நம்ம ஸ்பூன் வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா சரியாக வந்து வராது. கொஞ்சம் நம்மளுக்கு வரும், ஆனால் குழம்பும் சேர்ந்து வரும். ஸோ அந்த மாதிரி வராமல் நமக்கு வந்து ஈஸியாக அந்த எண்ணெய் மட்டுமே நமக்கு வரணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி பேப்பர் டவல் இருக்கு இல்லையா. ஸோ டிஷ்யூ திக்கான டிஷ்யூ இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து 1லேருந்து 2 எந்த இடத்துல அந்த எண்ணெய் இருக்கோ ஸோ அது மேலே இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு எதுவுமே வராமல் எண்ணெய் மட்டுமே அந்த பேப்பர் டவலில் ஒட்டிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த எண்ணெயை வந்து மேலேருந்து அந்த எண்ணெயை வந்து இந்த மாதிரி இந்த பேப்பர் டவலில் நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம எப்பயும் போல் அதை யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ்யூ வச்சு நம்ம யூஸ் பண்ணி எடுத்ததுனால நம்மளுக்கு குழம்பு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே படிஞ்சிருந்து அந்த ஆயில் மட்டுமே இதில் கலெக்ட் ஆகி வந்துடும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டிப்ஸ் வீடியோவில் எந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, எந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் செல்லம் டிப்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.